ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ரொம்ப வேர்ல்ட்லயே பவர்ஃபுல்லான எம்பரர் அவுரங்கசீப் கிட்ட இருந்து ஒருத்தர் உயிரோட தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவுரங்கசீப்பே நினைச்சாலுமே வந்து அவர பிடிக்க முடியல. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், சத்ரபதி சிவாஜி மகாராஜ். 1666ல அவுரங்கசீப் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ அவரோட அவைக்கு கூப்பிடுறாரு ஆக்ரால. அங்க வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ண போயிருக்காங்க. அங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு நிறைய இன்சல்ட்ஸ் தராரு. அது மூலியமா அவர் போனதுனால அவுரங்கசீப் அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல எடுக்கிறாரு. ஹவுஸ் அரெஸ்ட்ல எடுத்ததுக்கப்புறம் சிவாஜி மகாராஜ் அங்கிருந்து தப்பிக்கணுங்கிறக்காக ஒரு பிளான் போடுறாரு. அவர் வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாரு. முகல்ஸ் கிட்ட அவர் எனக்கு உடம்பு சரியாகணும்னா நிறைய பிக் பாஸ்கெட்ஸ்ல வந்துட்டு ஸ்வீட்ஸையும் கிஃப்ட்ஸையும் வந்து துறவிகளுக்கும் சேரிட்டிஸ்க்கு வந்து கொடுங்க, அப்போ எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாளுமே வந்து பெரிய பெரிய பாஸ்கெட்ஸ் வந்துட்டு கொடுக்கப்படுது. ஸ்வீட்ஸ் ஃபுல்லாமே துறவிகளுக்கு கொடுக்கப்படுது. முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா செக் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் வந்து முஸ்லிம்ஸ்க்கே வந்து சோம்பேறித்தனம் ஆயிருது, எப்படி வந்து இவ்வளோத்தையும் செக் பண்றது அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாள் விட்டுறாங்க. ஸோ அதுல வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஒரு பையன் சம்பாஜியும் வந்துட்டு அதுல உட்காந்து தப்பிச்சு போயிடுறாங்க. மகாராஷ்டிராவுக்கு வரைக்குமே வந்து அவங்க வந்து துறவிகளாவே வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அங்க போனதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து முஸ்லிம்ஸ்க்கே ஒரு பெரிய நைட் மேர் ஆனாரு.